ஏங்க அவர் காய்ச்சலா வரலையா இன்னைக்கு? ஆமா ஆமா, உடம்பு சரியில்லாம ஒரு 2 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடும். சரி, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, பரணி வந்து இன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லைங்கிறதால வரமாட்டாரு. அதனால நம்ம வந்து அப்டேட்டோட ஆரம்பிச்சிடலாம். சரி, ரைட்டு. நான் ஆக்சுவலாக ஒரு ஒர்க் வந்துருச்சு, அதனால தான் பேச முடியல. இன்னைக்கு வந்து பெருசா அப்டேட் வந்து வந்த மாதிரி தெரியல. வந்தது அப்டேட் என்னன்னா, மாமன் அப்படிங்கிற படத்துல இருந்து வந்து இன்னைக்கு வந்து பிடிஎஸ் விட்டு இருந்தாங்க மேக்கிங் வீடியோ. மே 16 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. சுமோ அந்த படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாள் தான் இருக்குன்னு கவுண்ட் டவுன் போட்டு இருந்தாங்க. கேங்கர்ஸ் படத்துல வந்து 2 கேரக்டர் இன்ட்ரோ ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ஒன்று வந்து கேத்ரின் தெரசாக்கும், இன்னொன்று வடிவேலுக்கும். 2 ப்ரோமோல மேக்கிங் வீடியோ சேர்த்து விட்டுருந்தாங்க கேரக்டர் இன்ட்ரோ ப்ரோமோட. டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்துடைய ஆடியோவும் ட்ரெய்லரும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கான ஈவெண்ட் நாளைக்கு நடக்குது. அடுத்தது நானி படம் தமிழ்ல வந்து குடும்பசன் படம் தயாரிச்ச அந்த சினிமாக்காரன் அப்படிங்கிற நிறுவனம் தமிழ்ல ரிலீஸ் பண்றாங்க, தமிழ்நாட்டு ரிலீஸ். அந்த படம் இன்னும் 9 days to go ப்ரோமோ விட்டுருந்தாங்க. பெருசா இன்னைக்கு வேற எதுவும் அப்டேட் வந்த மாதிரி தெரியல. எதுவும் தெரிஞ்ச எதுவும் மிஸ் ஆயிருந்துச்சா சொல்லுங்க. அப்புறம் குட் பை டக்லி படத்துல இருந்து 2 வீடியோ பாட்டு இன்னைக்கு விட்டுருந்தாங்க. காட் பிளஸ் யூ சாங்கும் ஏகே த டைகர் அந்த டைகர் சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது டி சீரிஸ் தாங்க? சர்தார் 2. ஆமா, டி சீரிஸ் தான். சர்தார் 2 படத்தோட அந்த டீம்ஸ் வந்து ஹிந்தியில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய நியூஸுங்கிறது என்னன்னா, அமீர் கான் வந்து மகாபாரதம் அவர் எழுதிட்டு இருக்காருன்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப காலமா ரைட்டிங் ப்ராசஸ்லயே இருக்குன்னு. அந்த மகாபாரத்தை கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறதா அமீர் கான் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுல அவர் வந்து கிருஷ்ணன் ரோல் பண்றாரு. கதை அந்த மகாபாரத்துக்கான ஸ்கிரீன் பிளே டோட்டலா எழுதி வச்சிருக்காரு. கிருஷ்ணன் ரோல அவர் பண்றாரு. மற்ற ரோல்லாம் யாராருன்னு கேஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 பாட்டு படமா எடுக்கிறாங்களாம். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு டேரக்டருங்கிற மாதிரி. இதுதான் இன்னைக்கு வந்த பெரிய அப்டேட்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? நீங்க சொல்லுங்க, மிஸ் ஆயிடுச்சா சொல்லுங்க. மெட்ரோது இது 26th அன்னைக்கு அங்க தெலுங்குல ஏதோ ப்ரொமோஷன் ஈவெண்ட் நடத்துதோ. அது எந்த லொகேஷன் மாறிடும்னு தெரியும் நினைக்கிறேன். ஆமா ஆமா, சொன்னாங்க. என்ன டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த டி சீரிஸ் இது ஒண்ணுதான் பிரச்சனை. பைத்தியான்னு ஒழுங்காவே ரிலீஸ் பண்ண மாட்டானு, அவன் இஷ்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவானு. சுகன் ப்ரோ, பிரீமியர்லாம் எதுவும் போகலையா? அம்மா கேங்கஸ் பிரீமியர் போடுறாங்களா? ₹7 கோடி சம்பளம் வாங்கிட்டு ஒரிஜினலா ஒரு டீம் கூட போடலான்னாரு. டெய்லி ஒரு பாட்டு இறக்கிட்டு எல்லாமே வீராஜ் தான். அது எல்லாத்துக்கும் தெரியுன்றதுக்காக ஓடுற மாதிரி இருக்கு. தெரியல ப்ரோ, என்ன சொல்றீங்க? என்ன, ₹7 கோடி வாங்கிட்டு ஓனா சொந்தமா டீம் போட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப டெய்லி நான் நேற்று இந்த மாதிரி ஒண்ணு டெய்லி பாட்டுல அதான் ஓன் டீம் இல்லாம அவர் டீம்ல போட்டுருக்கா. அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி காட்டணுன்றதுக்காகவே இன்னைக்கு 2 சாங் விட்டுருக்காங்க.
மகேஷ் ப்ரோ கொஞ்சம் ஓவர் நைஸா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, ரெட்ரோ புக்கிங் எப்போ ப்ரோ? இந்த சாட்டர்டே சண்டே எதுவும் ஆரம்பிச்சிருமா தமிழ்நாட்டுல? ஆமாங்க பிரதர், எப்படியும் திங்கக்கிழமை தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதாவது பெரும்பாலான புக்கிங்ஸ், நார்மலான புக்கிங்ஸ் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஓவரால் தமிழ்நாடுங்கிறது வந்து திங்கக்கிழமை தான் ஆரம்பிப்பாங்க. எப்படி பாத்தீங்கன்னா இந்த கேங்கர்ஸ் வந்து எப்படி போகுது, அதோட அந்த வீக்கெண்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இந்த படத்துக்கான தேட்டர் சாட்டிங்ல இருந்து எல்லாமே நடக்கும், புக்கிங்ல இருந்து. என்னன்னா இதுக்கும் ஓவர்சீஸ்லயே நிறைய 9 ஓபன் பண்ணாம இருக்காங்க. பேசுங்க பேசுங்க சர்வீஸ். ஓவர்சீஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க, ஓவர்சீஸ் சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவங்க அவங்க வந்து இந்த வாரத்தோட ரிலீஸ் பிரகாஷ் ப்ரோ கட் ஆயிடுச்சு. மகேஷ் ப்ரோ கேட்கல. 24 ஆகுதுல்ல. எனக்கு என்னமோ இன்னைக்கு ஸ்பேஸ் அரை மணி நேரம் கூட போகாதுன்னு தோணுது. நீங்க லேப்டாப்ல வந்துட்டீங்களா ப்ரோ? அஜித் பல்தான். ஆமா ப்ரோ. இல்ல முழுசா அஜித் குமார்னு பேர் வச்சிருந்தேன். அப்ப குறைன்னு இவ்வளவு பேர் அஜித் குமார் கொடுப்போம்ல. அஜித் பல்டார பல்டார விட மாட்டேங்கிறாங்கப்பா. வழக்கமா வர பரணி வரல. வழக்கமா வந்துட்டு போற அஜித் பல்தான் இப்ப மேலே இருக்காரு. எங்கிருந்து சொல்ற மாதிரி ஜென்ரேட்டர்ல பண்ணி வேற ரோபோ சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருக்கு. ப்ரோ பிகே பிளாண்டர்ஸ் தமிழ் ட்ரைலர் வந்துருச்சு. பார்த்தேன் ப்ரோ. டேட் என்னைக்குன்னு தெரியல. 26th. இப்போ இன்னும் 3 நாள்லயே. ஆமா அன்னைக்கே சொன்னேன்ல, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. நான் கடைசியா இங்க பேச முடிஞ்ச பேஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா சொன்னீங்க. நான் இன்னும் லேட் ஆகும்னு நினைச்சேன். ஆக்சுவலா அந்த சீரிஸ் நான் 2022 ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப இருந்தே ஒரு சீசனே நான் பார்த்து முடிச்சிட்டேன் இங்கிலீஷ்ல. அப்ப தமிழ்ல வருதுன்னு எவ்வளோ யூடியூப்ல ரூமரை கிளப்பி விட்டுனா, சரி இது எதுக்கு இங்கிலீஷ்ல பார்த்துட்டா தமிழ்ல வருதுன்னு வெயிட் பண்ணதுக்கு இப்போ ஒரு பிரயோஜனம் 3 வருஷம் கழிச்சு. சரி, இந்த பிகே பிளாண்டர்ஸ் அந்த தொப்பை போட்டு நடந்து வருவாங்க இந்த 4 பேர், அதுதானே? ஆமா ஆமா இதான் லோக்கியோட ஃபேவரட் சீரிஸ். ஆமா ஆனா இது எல்லா பாஷையில பார்த்தாலும் ஸ்லோவா தான் இருக்கும். ரொம்ப அநியாயத்துக்கு slow. பிரகாஷ் ப்ரோ, இந்த அர்ஜுன் சன்னா வைஜெயந்தின்னு ஒரு படம் வந்துச்சு, அதை பாத்துட்டீங்களா? பிரதர் ஒன்றும் இல்லை இன்னொரு ஃபோன் பேசிட்டு இருக்கேன், அந்த சின்ன ஃபோனில். அதனால இது பண்ண பேசிட்டு வந்தாரா, இருங்க நீங்கள் பேசிட்டு இருங்க. ஓகே ஓகே. சுகன் ப்ரோ, இந்த அர்ஜுன் சன்னா வைஜெயந்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, பாருங்க. இல்ல அவரு டிஎம் பண்ணிருக்காரு, டிரைவிங்ல இருக்காராம், பேசுறாரு. யோ என்னையா இன்னைக்கு பார்த்து எல்லாரும் பிஸியா இருக்கீங்க? இல்ல அவர் நாய்ஸ் இருக்குதான். சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. அண்ணா வானா, நீயாச்சும் வானா, காப்பாத்த வானா. பிரகாஷ் ப்ரோ அவருக்கு இன்வைட் கொடுத்துருங்க. சர்வீஸ் ப்ரோ ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. நீங்க அந்த மலையாள படம்லாம் பாத்தீங்களா ப்ரோ? நீங்க எதுவும் பாக்கலையா? நாளக்குள்ள ஜிம்கானா அந்த படம் 3 படம் இருந்துச்சு அந்த வாரம், ஜிபிஓ. இல்ல ப்ரோ அதெல்லாம் நான் தியேட்டர்ல இங்க பசூகா மட்டும்தான் வந்துச்சு, அது நான் போகல. நீங்க அப்புறம் அஜித் பல்தான் அவரு தெலுங்கு படம் தான் போவாரு. சொல்லுங்க. நான் மலையாள மூவி அவ்வளவா பார்க்க மாட்டேன் ப்ரோ, தெலுங்கு தான். நான் மலையாள மூவி தியேட்டர்ல பார்த்ததே எனக்கு தெரிஞ்சு 2018 மஞ்சுமல் பாய்ஸ், இது அவ்வளவுதான். பிரேமம் பார்த்துருப்பீங்க. இல்ல இல்ல அதை பிரேமம் நான் பார்த்துருப்பீங்களே. இல்ல நான் பார்க்கல. சரி ரைட்டு. நடுவில் ஏதோ கேட்டீங்க, என்ன படம் பார்த்துட்டீங்கன்னு கேட்டீங்க, என்ன படம்? அர்ஜுன் சன்னா வைஜெயந்தின்னு ஒரு படம் வந்துச்சுல, பாத்துட்டீங்களா? இல்லைங்க பார்க்கல. திருச்சியில் ரிலீஸ் ஆகல. ரெண்டாவது ரிப்போர்ட் அந்த அளவுக்கு ஆகா ஓகணும் இல்லையா, பார்க்கலாம் டீசென்ட் டைப் படம் வந்துச்சு. இல்ல அதோட மோசமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு மோசமா? அப்ப நம்ம ஏன் பக்கத்துல போவானே, அது வேணாம் நமக்கு.
அப்புறம் முன்னாடி ஏதாவது சொன்னீங்க டி சீரிஸ் சொதப்புவான். நீங்க டி சீரிஸ் வந்து நீங்க சொல்றது உண்மைதான். அவன் ஏற்கனவே வாரிசுக்கு இப்படிதான் பண்ணான்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில் கூட பண்ணாம வீடியோ சாங் விட்டவன் அந்த அளவுக்கு பண்ணுவான். இந்த இப்பயும் வந்து அதுக்கு மேல ஒரே நாள்ல 3 வீடியோ சாங்கையும் ஒண்ணா விட்டு போயிட்டான். அவன் பாட்டுக்கு நேற்று நைட்டு ஒண்ணு, இன்னைக்கு காலைல ஒண்ணு, மதியானம் ஒண்ணு விட்டு போயிட்டான். அப்படித்தான் பண்றான். பேருக்கு கடமைக்கு பண்ணுவான் போல இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த புலி சாங் இந்த வாட்டி அந்த பையனுக்காக பார்த்தேன். பாட்டு ஒரு பக்கம், அந்த பையன் ஒரு பக்கம், விலங்கு வேற போட்டு உட்கார வச்சுட்டாங்க. சரியான சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டு ரைட்டு சுமார் ப்ரோ வந்துட்டீங்க. என்ன ஸ்பெஷல்? நீங்க தான் ப்ரோ ஸ்பெஷல். குமாரண்ணா நீங்க கேங்கஸ் பிரீமியர் சொல்லக்கூடாதுன்னு மத்த இருக்காண்ணா? எல்லாத்தையும் தூண்டி விடுறீங்க. இருக்கு அஜித் குமார். நாளை மறுநாள் இருக்கு. புதன்கிழமை ஈவினிங் சாயங்காலம் அவங்க வந்து நாளைக்கு ப்ரோ, நாளைக்கு தான் புதன்கிழமை. நாளைக்கு தான் புதன்கிழமையா? சரி ரைட்டு விடுங்க. நான் புதன்கிழமை நாளை மறுநாள் விடுங்க. தப்பு தான். ப்ரோ உங்களுக்கு வந்து நாள் போறதே தெரியலன்னா பாத்துங்க. அப்படி ஆக்சுவலா நீங்க திங்கக்கிழமை நினைப்புலயே இருக்கேன். அதுதான் ப்ரோ, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த வீக்கெண்ட் மோட்லயே ஒர்க்கிங் ஒன்றும். ப்ரோ நான் பேசிட்டு இருந்தாரு, அப்படியே அமைதியாயிட்டாரு. ரிலீஸே ஆகல, அது கூட நிறைய பேர் நெகட்டிவிட்டி பரப்பட்டு ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. என்னதான் பிரச்சனை சரியாக்குன்னு தெரியல. நான் அதுக்குள்ளே பார்க்க நிறைய டிப்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இல்ல இங்க பாங்க, ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு நடிகர்களுக்கு ஏதாச்சும் ஒரு குரூப் நெகட்டிவா வந்து வருவாங்க. ஆனா சூர்யாவுக்கு இப்ப கடந்த சில வருஷங்களா எப்படின்னா, திரும்புற பக்கம்லாம் எவனா ஒருத்தன் வந்து நான் என் பழைய பகன்னு வந்துடுறான். எவனாச்சும் ஒருத்தன் வந்துடுறான். ஒண்ணு அவர் எடுத்த அரசியல் சார்புங்கிறாங்க, இன்னொன்னு அவர் பேசின அரசியல் விஷயங்கள்ங்கிறாங்க, இன்னொன்னு அகரம் ஃபவுண்டேஷனுங்கிறாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம ஒரு குரூப் திடீர்னு என் ட்வீட் எல்லாம் கோட் பண்ணி மே 1ல இருந்து 4 நாளைக்கு வேலை இருக்கு, மே 1ல இருந்து 4 நாளைக்கு வேலை இருக்குன்றாங்க. யார் அதுன்னு பார்த்தா ஜெய்பீம் படத்துல அந்த பழி வாங்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக பழி வாங்கன்னு சொல்லிட்டு பல பல முனையில இருந்து வர்றாங்க சூர்யா மேல. அதான் எனக்கு இந்த படம்னு ஒண்ணு வந்து அந்த படம் என்ன கருத்து பேசுது அதுக்கு அதை ஆப்போஸ் பண்றதுன்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்லங்களாம். இந்த 10 வருஷ பகை, 15 வருஷ பகை, 20 வருஷ பகைன்னு அவன் பழைய பகை தீக்கிறதுக்கு வரைங்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒவ்வொரு ட்வீட்டு கோட் பண்ணும், ரெட்ரோ ட்வீட் எல்லாம் போட்டா கோட் பண்ணி அதை ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். ரைட்டு போங்கடா, என்னமோ பண்ணுங்க, படம் வரப்ப வரட்டும். ஃபுல் பாசிட்டிவ் தேவை, அவ்வளவுதான். இந்த 1001 படத்துல காத்து சொல்லுவார், யாரா நீங்களா, எங்க இருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இல்ல அப்படிதான் இருக்கு சீரியஸாவே. ஒருத்தன் என்னன்னா மிக்சர் சின்ன ட்வீட் போட்டா அப்படி இல்ல ஒண்ணு, அதுக்கு பழி வாங்குறதுக்கு ஒருத்தன் வரான். ஒருத்தன் வந்து கோவிலுக்கு ஜோதிகா ஏதோ பேசியிருந்தாங்கல்ல, அதுக்கு ஒருத்தன் வரான். இன்னொன்னு சிவகுமார் பேச்சுக்கு பழி வாங்குறன்னு ஒருத்தன் வரான். ஒருத்தன் ஜெய்பீம் படம் எடுத்தவங்க பழி வாங்குறன்னு வரான். ஒருத்தன் சூரியரை போட்டுரு, நீங்க வந்து ஹீரோ வந்து இந்த கேஸ்ட்ல காமிக்கல, நீங்க வேற ஒரு கேஸ்ட்ல காமிச்சிருக்கீங்க, அதுக்கு பழி வாங்குறன்னு ஒருத்தன் வரான். ஒருத்தன் டீமுக்கு நீங்க சப்போர்ட்டா பேசுறீங்க, நம்ம வந்து நீங்க பிஜேபி இப்ப எது பேசல அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஒருத்தன் என்ன சொல்றான், இப்ப நீங்க திமுக ஆட்சியில் எந்த ட்வீட்டும் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி பழி வாங்கன்னு ஒருத்தவங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 குரூப் ரவுண்டு கட்டுது. அது தனி கதை. அதுக்கு மேல எப்பவும் போல ரசிகர்கள் வளர்த்து வம்புழுக்க வச்சிருப்பாங்கல்ல. சில ரசிகர்கள் வந்து ஒரு ரசிகர் ஐடிக்கு ஒரு 4 ஐடி இருக்கும். அந்த ஐடி எல்லாம் இப்ப ஒரு அஜித் ஃபேனோ அவர் அந்த பேஜ்ல ஒரு 4 சைடு இருக்கும். விஜய் குரூப்னா விஜய் சைடுல ஒரு 4 பேர் இருப்பாங்க. சூர்யா ஃபேன்ஸ்ல அப்படி ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த 4 பேர் பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்தமா வந்து நான் ஹேட்ட எப்படி பழி வாங்குற பாரு ஒட்டுமொத்த குரூப் வந்து நிக்கும்ல. அது மாதிரி இப்ப சூர்யா ஏதோ ஒரு பேஜ் ஏதோ ஒரு பண்ணதுக்கு அதுக்கு பழி வாங்குறன்னு ஒரு குரூப் வந்து நிக்குது. என்னமோ ஒண்ணு ரெட்ரோக்கு மட்டும் ஒரு 10 குரூப்னாச்சும் ரெடியா நிக்குது. இதுக்காகவே ஃபுல் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வேணுங்கிற மாதிரி இருக்கு. பாப்போம். கண்டா வர சொல்லுங்க. அந்த அங்கிள் ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்தாரு, அந்த அங்கிளை கண்டா வர சொல்லுங்க. யார் அது? அந்த அங்கிள் வருவாரு, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வருவாரு. வாழ்க்கையவே இறந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்தாருல ஒருத்தர். அட ஆமா, அவரா பப்ளிக் ரிவ்யூல பேசினாளா? அவர் ஏதோ பிஜேபி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க. இல்லங்க, அதான் சொல்றேனே, பல குரூப் இருக்கு, பல நேம்ல வந்து எதிர்த்துட்டு இருக்கிறாங்க.
நான் என்னன்னா இந்த படம் தான் சூர்யா படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு. இதுக்கு எப்படியாவது கங்கணம் கட்டிட்டு வரீங்களேங்கிற மாதிரிதான் இருக்கு. ரைட்டு பாப்போம். எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு பிரகாஷ் ப்ரோ. ஆனா இந்த ஆடியோ லான்ச்ல ஒண்ணு ஆரம்பிச்சிச்சு ஒரு நெகட்டிவிட்டி. அங்கிருந்து எப்பா எங்கிருந்து அந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி இங்கிருந்து இங்க ஜாயின் பண்ணு, இங்கிருந்து இங்க ஜாயின் பண்ணு அப்படி. அதுவும் அவர் தப்பா கூட சொல்லல, அவர் நல்லதுதான் சொன்னாரு. அதுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இல்ல ஆக்சுவலா மத்த படங்கள்லாம் ஆடியோ லான்ச்ல பயங்கரமா இருக்கும். சூர்யாக்கு ப்ரோ நெகட்டிவ் எனக்கு இல்ல. கூட தானே பாசிட்டிவா இருந்துச்சு ரிலீஸ் முன்னாடி வரையும். இல்ல கங்குவால பாத்தீங்கன்னா தனஞ்சயன் இருக்காருல, அவரு பேசினது ஒரு வகையில நெகட்டிவ் ஆகும். அப்புறமேட்டு வந்து ஸ்டுடியோ ஞானவேல் ராஜா இருக்காருல, அவரு ஒரு பக்கம் நெகட்டிவ் ஆகும். அது போக வந்து இன்னும் சில பேர் குரூப்ல இருக்கிறாங்க, இந்த படத்துல இருக்கிறவங்க, அவங்க பேசுறது வந்து கொஞ்சம் அப்புறம் ப்ரோ நான் சொல்றது முன்னாடி சொல்றேன், முன்னாடி தான் சொல்றேன். 2000 கோடி பண்ணிரும், 3000 கோடி பண்ணிரும், இப்படி பண்ணிரும் அப்படி பண்ணிரும். அதுவே ஒரு ஆடி லான்ச்ல பண்ணது. ஆடி லான்ச் பாசம் எடுத்து வைங்க. இது வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவா வர வேண்டியது டோட்டல் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவா மாத்தி விட்டுருச்சுல. இது வந்து எப்படின்னா இது வரைக்கும் ரெட்ரோக்கு எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லாம இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆடி லான்ச்லயும் பல முன்னாள் படங்களை கம்பேர் பண்ணா அந்த படத்துல எதுவுமே நெகட்டிவ் இல்ல. அவர் சிவகுமார் அவர் பையனை பெருமையா பேசுனது வந்து எப்படி நெகட்டிவ்னு சொல்லி திருப்பிட்டான்னு நினைக்கிறேன், தெரியல. திருப்பி விட்டாங்க ப்ரோ. அவர் பையனை பெருமையா பேசுறது பிரச்சனையே இல்லைங்க. அது வந்து சூர்யா பண்ணிருக்காரு, என் பையன் ரொம்ப அது அப்படி சொல்றதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி அந்த நடிகனாச்சும் வச்சிருக்கானா அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டாரா, அதனாலதான் எல்லாரும் போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சும்மா நானும் கேட்கல. பட் அவர் கூடவே அதான் பிரச்சனை. இல்ல ஒண்ணும் இல்ல. வந்து இந்த ஜென் துறவிகள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் வந்து ஒரு கிளாஸ் நடத்துவாங்களாம். அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி வந்து மாணவர்களை நல்ல அடுத்த தலைமை துறவியா தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பல மாணவர்களுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்களாம். அந்த டெஸ்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளை வேஷ்டிய விரிச்சு வச்சு அதுல நடுவுல வந்து ஒரு கருப்பு புள்ளிய வச்சு, இந்த வேஷ்டியில உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்பாங்களாம். எல்லாரும் பார்த்துட்டு கருப்பு புள்ளி தெரியுது, கருப்பு புள்ளி தெரியுது, கருப்பு புள்ளி தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரே ஒரு மாணவன் மட்டும் ஏஞ்சி ஒரு சின்ன கருப்பு புள்ளி சுத்தி பயங்கரமா ஃபுல்லா வெள்ளையா தெரியுது அப்படின்னாராம். ஆக மொத்தம் அவரு தான் அடுத்த தலைமை துறவி அப்படின்னு சொல்லி நியமிச்சாங்களாம். ஏன்னு கேட்டா அவர் ஒருத்தர் தான் சின்னோண்டு கருப்புங்கிற நெகட்டிவ பார்க்கல, குறைய பார்க்கல, அந்த அந்த கருப்பை சுத்தி இருக்க முழு வெள்ளைய பார்த்தாரு அப்படின்னாங்களாம். அது மாதிரி இங்க வந்து அந்த மாதிரி வெள்ளைய யாரும் பாக்கறல. அந்த ஆடி லான்ச்ல எவ்வளவோ விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சு, வித்தியாசமா ஒரு இன்னோவேட்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கூட விட்டுட்டாங்க. அந்த சின்ன நெகட்டிவ் இருக்குல்ல, டோட்டல் நெகட்டிவ் தான் இன்னைக்கு வந்து அதிகமா பேசப்படுது. எல்லாரும் உலகம் அப்படிதான் இருக்கு, நெகட்டிவ் சுத்தி எங்கிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு சேர்த்து தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. லக்கிலி வந்து டைரக்டர் வந்து ஒரு கரெக்டான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹைட் ஏற்றாம இந்த கங்குவாக்கு மாதிரி இப்படி ஏற்றாம படத்துக்கு வெளியிலிருந்து தான் வருது. கரெக்ட். படத்துக்கு வெளியில தான் நெகட்டிவிட்டி வருது தவிர படத்தை சம்பந்தமா வரல. ப்ரோ இந்த படமாவது 130 அந்த ரேஞ்ச்ல டிக்கெட் விற்பாங்களா, இல்ல இதுவும் 190 அந்த மாதிரி தான் விற்பாங்களா? எந்த ஊர்ல ப்ரோ கேக்குறீங்க? இல்லைங்க, இப்பெல்லாம் எந்த ஊரா இருந்தாலும் பெரிய நடிகர் படம் அப்படின்னா மொதல் வாரத்துக்கு ஹை ரேட் தான் வச்சுக்கிறாங்க, அந்த மொதல் வாரம். அப்புறம் சில படங்களுக்கு 2வது வாரமும் வச்சுக்கிறாங்க. அதாவது 170, 190, 220 இந்த 3 ரேட்டு தான். இந்த 3 ரேட்ல தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மொதல் வாரத்துக்கான இது நடக்குது. அது முக்கியமா வந்து இப்போ சிட்டி அப்படின்னா சிட்டில வந்து மல்டிபிளெக்ஸ் மாதிரி ஸ்கிரீன் இருக்குன்னா ஸ்கிரீன்ல ஃபிக்ஸட் பண்ணிட்டாங்க. 170, 190ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த 2வது வாரம் 3வது வாரம் தான் 140, 120 அந்த ரேட்டுக்கு வராங்க. மாவீரனுக்கு தெரியல போல இருக்கு. நேத்து வரைக்கும் லாஸ்ட் சண்டே வரைக்கும் 190க்கு தான் ப்ரோ எல்லா தேட்டர்லயும் வித்தாங்க விடாமுயற்சி. இது அது பேர் என்ன, ஜிபியோ மண்டே தான் குறைச்சாங்க டிக்கெட் ரேட். அது ராகுல் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோ. அவர் கோட்டுக்குமே அப்படிதான் பண்ணாரு. ஒரு சீசன் தேட்டர்ல கூட அப்படி வித்தா என்ன ப்ரோ, ஒண்ணுமே இல்லாத தேட்டர். இல்ல ப்ரோ, எங்க ஏரியாலாம் ஒரே ரேட்டு தான் கடைசி வரைக்கும். ஒரு மாசம் கழிச்சு நீங்க பண்ணீங்கன்னா 150 ரூபா ஓப்பனிங் வர, 200 ரூபா பால்கனி சிங்கிள் தேட்டர்லாம். நான் ஒரு 2-3 வருஷமா வைக்கிற கோரிக்கை எப்படின்னா, சினிமாவில் வந்து டிக்கெட் இருக்குல்ல, இந்த முதல் வாரம் 190 இல்லை 200 கூட வைங்க, இல்லை 250 கூட வைங்க. முதல் வாரம் அந்த முதல் 4 நாள் இருக்கு, அதுக்கு 250 கூட வைங்க. 2வது வாரம் திரும்ப வந்து 150 கொண்டு வாங்க, இல்லை 120 கொண்டு வாங்க. 3வது வாரம் 80, 100 அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்தா இன்னும் நிறைய பேர் நிறைய நாட்களுக்கு வந்து படம் பார்ப்பாங்கன்னு. ஆனா அது பண்றது எல்லாம் ஒரே நேரம் மாதிரி 170, 170, 190 போயிடுறாங்க. அது அந்த ஆடியன்ஸோட ஃபுட்ஃபாலை குறைக்குது.
ஜிபி எல்லா பாட்டும் வீடியோ சாங் விட்டாங்க. அந்த இந்த ஒரு பாட்டு அந்த டான்ஸ் ஆடுவார்ல வெறியான வேதாளம், அது மாத்திரம் விட மாட்டேன்றாங்க. அததான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மிச்சம் இருக்கிறது அது ஒண்ணுதான், அதையாச்சும் விட்டு வச்சிருக்கேன். சவுச போடுங்க டி சீரிஸ். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா என்னமோ எதுக்கு போய் சொன்னாங்க, கடையை அகில் மூட்டு போற வந்துருச்சானு. மாதிரி இல்ல, அவன் கடையை மூட்டு போற மாதிரி சம்பந்தம் இல்லாம நேற்று நைட்டு வந்து அந்த அந்த சாங் ஓஜி சம்பவம் சாங் விட்டுட்டு இன்னைக்கு காலையில வந்து காட் பெஸ்டி சாங் 11 மணிக்கு விட்டு திரும்ப கொஞ்ச நேரத்துல 12 மணிக்கு வந்து டைகர் சாங் விட்டுட்டு போயிட்டான். அது ஒரு நாளைக்கு ஒண்ணுதாச்சும் விட்டுருக்கலாம், அதுவும் பண்ணாம இப்படி பண்ணிட்டு போயிட்டான். மிச்சம் இருக்கிறது ஒண்ணுதான், அது வச்சு ஜஸ்ட் பிட் சாங் மாதிரி தானே. இப்பயாவது உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் புரிஞ்சுதா? ஏகே த டைகரோட லிரிக்ஸ் ஏங்க அதுக்கு லிரிக்ஸ் தேவையே இல்லைங்க. அந்த என்ன அந்த புலி 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 வாராண்டா 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 புலி 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 அது மட்டும் தான் கடைசி வரைக்கும் கேட்கும். வேற என்ன அவன் பேசினா என்ன எனர்ஜி இருக்கு, பாட்டு கேட்கறது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதெல்லாம் முழுக்க முழுக்க சொல்றேன். இந்த படமே நான் வந்து தியேட்டரோட பார்த்துட்டு அப்படியே விட்டுறணும், அவ்வளவுதான். நான் யூடியூப்ல கூட சாங் கேட்கல, சாங்லாம் ஆவி நினைச்சு அந்த பாட்டை கேட்டேன்னு சொன்னார்ல, அந்த பக்கம் போல. நான் ஓஜி சம்பவம் பாட்டு மட்டும் பார்த்துட்டு முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். வந்து பாதியா குறைச்சு கேட்டிருக்கேன். நல்லா இருக்கு லிரிக்ஸ். அந்த அவரும் இன்டர்வியூல கொஞ்சம் லிரிக்லாம் எடுத்து சொல்லியிருந்தாரு. இவரு சரியான பண்ணு ப்ரோ. சுமோல அவரை கூப்பிட்டு வந்து செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. 2-3 இன்டர்வியூ பார்த்தேன் அவரு. அந்த படம் போவீங்களா? மிர்ச்சி சிவாவோட இன்டர்வியூ நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த படம் போவீங்களா சுமோக்கு? இல்லைங்க, போட்டா போவோம் ப்ரோ. இங்க போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, 0% தான். ரெட்ரோ வந்து சரியான ரிலீஸ் டேட்னு தோணுது ப்ரோ. மே 1ங்கும் போது ஆக்சுவலா வந்து எல்லா ஹாலிடேவும் எல்லாத்துக்குமே லீவா இருக்காது. இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல், அதுக்கப்புறம் மே 1 வந்து எல்லா இடத்துலயுமே லீவு. அதுக்கப்புறமா சாட்டர்டே சண்டே வந்துருது. அதனால படம் கண்டிப்பா பாசிட்டிவ் ரிவ்யூ வந்த உடனே நல்லா ஏறிடும்னு நினைக்கிறேன். நம்புவோமாக. இல்ல இப்ப கிண்டல் பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. படம் நல்லா ஆயிடுச்சுன்னா இந்த கிண்டல்ல வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். நெகட்டிவா இருந்தா தான் இவங்க பேசுனதெல்லாம் திருப்பி ரொம்ப இதாகும். இல்ல அரசியல் ப்ரோ, என்ன பிரச்சனைனா இந்த நெகட்டிவிட்டி இருக்கிறது வந்து ஒரு 4 நெகட்டிவ் வருது, 10 பாசிட்டிவ் வருதுன்னா அது 4 நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் பிரச்சனை. இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அதுதானே. எனக்கு தெரிஞ்ச கார்த்திக் சுப்ராஜ் படம் பெருசா நெகட்டிவாலாம் வர வாய்ப்பே இல்ல. நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் அஜித்தோட கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப இணையணும்னு சொல்லிட்டு. அது ஒரு டிஃபரெண்ட் ஸ்லீப்பர் செல்ஸ் கிட்ட இருந்த தகவல் நீங்க சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல அந்த 4வது சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் சொன்னா இல்லையா, போய் பாருங்க, அதான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சரியான பைத்தியக்காரங்க அவன், சரியான பைத்தியக்காரங்க. டி சீரிஸ்லாம் ஒரே நல்ல ஒட்டுமொத்த சரி ஆகாத பைத்தியம் பிரகாஷ் ப்ரோ. சரியான சரி ஆகாத கரெக்ட் தான். உங்களுக்காச்சும் ஃபுல் வீடியோ சாங் ரிலீஸ் பண்றாங்க, எங்களுக்கு ஒரு நிமிஷமா ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப எங்க எல்லாமே யோசிச்சு பாருங்க வாரிசுக்கு. இல்ல ஆக்சுவலா பார்த்தா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. இப்பதான் பாக்குறேன் அதையே. இல்ல ரணகலம் சாங் தான் ரிலீஸ் பண்ணிருக்கான். அந்த ஃபைனல் மிக்ஸ் பண்ண சாங் ரிலீஸ் பண்ணலையே. ஒருத்தர் ஒரு தகவல் சொன்னாரு, அந்த ரணகலம் சாங் தானே கேட்டாரு. ஓ ரைட் ரைட் ஓகே. இன்னொருத்தர் கேட்டது வந்து அந்த ரணகலம் சாங் கேட்கல. ரணகலம் சாங் அந்த செலிப்ரேஷன் சாங், டான்ஸ் செலிப்ரேஷன் சாங் மாதிரி ஒரு கூத்து பண்ண போறோம்னு சொல்லி வரும்ல. எல்லா லிரிக்ஸ் வாலி வரலாறு மங்காத்தா டைட்டில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்ல. அந்த பாட்டு கேட்டாரு. இதுதான் நான் கேட்டேன். இந்த பாட்டு ஏற்கனவே வந்துருச்சுங்க, மதியானமே வந்துருச்சு. சரி விடுங்க, இன்னும் 2-3 மணி நேரத்துக்குள்ள வந்துடும். கண்டிப்பா அதையும் விடுவான் அவன். ரைட்டு. சுகுமாரனா இருக்கீங்களா? அவர் எங்க இருக்காரு தெரியல. சுகுமார் இருக்கீங்களா? அடுத்த ஒரு வாரத்துக்கு நேரா இந்த தாவீத் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, பாக்ஸிங் படம், அது எப்படி இருக்கு? யாருன்னா பாத்தீங்களா? லெவல்லாம் இல்ல, எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆவரேஜ். இவரு பார்த்தது பரணி பார்த்து சுமார் தான் இருக்குனாப்ல. அப்புறம் நேத்து வந்து ஒரு இது சொன்னல, வென் லைஃப் கிவ் யூ டேங்கரினா அந்த வெப் சீரிஸ், அதை 3 எபிசோடு பார்த்துருந்தேன்னு சொன்னேன். இன்னைக்கு அடிஷனலா 3 பார்த்தேன். மொத்தம் 6 எபிசோடு பார்த்துருந்தேன். இன்னும் மிச்சம் ஒரு 4 இருக்கு. ஆனா பார்த்த வரைக்கும் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த கொரியன் சீரிஸ் பல சீரீஸ்ல சொல்லியிருக்கேன். என்னன்னா வந்து நம்ம எத்தனையோ சீரீஸ்ல வந்து மனமுருகி அழுகிறது அதெல்லாம் நடக்கும். அது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அது எப்படின்னா நம்ம வந்து சிரிக்க வைக்கிறது கூட ஈஸி, அழ வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னா நம்ம தாய்மொழி இல்லாம இன்னொரு லாங்குவேஜ், புரியாத ஒரு லாங்குவேஜ் கீழே சப்டைட்டில் தான் பார்க்குறோம். சப்டைட்டில் பார்க்கும்போது நீங்க கண் கலங்க வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து கொரியன்ல அடிக்கடி நடக்குது. இந்த சீரீஸும் வந்து எப்படின்னா சந்தோஷம், சிரிப்பு, சோகம் எல்லாத்துலயுமே நம்மள அள வைக்கிறது இருக்குல்ல. முக்கியமா சந்தோஷமான மூமெண்ட்லயும் அள வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மள வந்து பல விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி நம்ம கடந்து வந்த பாதையை நமக்கே ஞாபகப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை சொல்றதெல்லாம். அப்புறம் லவ் சீன்ஸுக்கெல்லாம் பார்த்து இந்த வயசுல எமோஷன் ஆகுறதுன்னா கொரியன்ல மட்டும் தான் முடிங்கிற அளவுக்கு இப்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு அள வச்சுட்டாங்க. பயங்கரமா இருந்துச்சு. பரணி இன்னைக்கு நேத்து நான் சொன்னதை வச்சு அவர் பரணியும் பார்த்துட்டாரு போல இருக்கு. 3 எபிசோட் பார்த்து அவர் அழுகுற ஜிஃப் எல்லாம் போட்டிருந்தாரு. எல்லாரும் நீங்களும் பார்க்கலாம்னு எனக்கு சொல்றேன். ஏன்னா நான் வந்து மொதல் எபிசோட் மட்டும் தான் ரொம்ப ஸ்லோவா போனுச்சு. ஏதாவது 6 வரையே திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க. எந்த படம் ப்ரோ? கொரியன் வெப் சீரிஸ்ங்கிறது when life give you டேங்கரினா மாவீரன் டைட்டில் சொல்லுங்க அதை. ஆமா அதான் அதே நீங்க சொல்றதே எனக்கு கனெக்ட் ஆகும். அந்த சீரிஸ் பயங்கரமா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்குலாம். ஆமா அதுதான் எனக்கு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடு 2வது எபிசோட்லாம் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் சில விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஆமா ஸ்லோ ட்ராமா. ஆனா 3வது எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் அந்த 2 எபிசோட் பார்க்கணும் நம்ம. அதான் மெயின் விஷயம். 2 எபிசோட் பார்த்தா அந்த 3வது எபிசோட் கனெக்ஷன் தெரியும். அந்த 3வது எபிசோட் அவங்க ரைட்டிங் முடிச்சிருக்கிறது தான் வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே 4, 5 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமே போறாங்க அந்த சில விஷயம். ஆனா ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க ஒண்ணுமே பெருசா மெனக்கடல, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ எதுவுமே கிடையாது. நீங்க வந்து த்ரில்லர் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்களுடைய வாழ்க்கை தான், அவ்வளவு, வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா அதை வந்து எமோஷனலா நம்மள்ட்ட எவ்வளவு கன்வே பண்ண முடியுமோ அவ்வளவு கன்வே பண்ணி நம்மள அழ வச்சு. நான் தான் சொல்றேனே, நான் வந்து அந்த சிக்னல் சீரிஸ் வந்து பாக்குறப்ப வந்து அந்த ரைஸ் ஆம்லெட் சீன் வரப்பெல்லாம் வந்து தேம்பி அழுதுட்டேன். நான் வந்து ஆபீஸ்ல உட்காந்து தான் பாக்குறேன். ஆபீஸ்ல அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்த ஆள்ல என்ன பார்த்து பயந்து ஒண்ணெல்லாம் நடந்துச்சு. அதில் ஏன்னா திடீர்னு அழுதுட்டு இருக்கான்னு அந்த மாதிரிலாம் அந்த சீரீஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் வந்து நம்ம இது வந்து எப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து லேசா நம்மளை உலுக்கி எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நீங்க வந்து தாராளமா பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா சீன் வந்து ரிப்பீட்டடா இருக்கும் சில விஷயங்கள் வந்து. ஏன்னா வந்து கதை வந்து முன்னோக்கியும் பின்னோக்கி மாறி போயிட்டு இருக்கும். ஒரு 3 காலகட்டம் இருக்கும். 3 காலகட்டத்தில் மாறி போயிட்டு இருக்கும். அது வந்து நீங்க அதை உங்களுக்கு அது ஓகே அது செட் ஆகும் அப்படின்னா நீங்க பார்க்கலாம். 2 விஷயம் தான் படத்துல, ஒண்ணுமே இல்லை சீரீஸ்ல. இந்த எப்படி சொல்றது, அதை ஃபீல் குட் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம்ல, ஃபீல் குட் அதுக்கு ஒண்ணுமே இருக்காது. நம்ம வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்க்கையே கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி சில பல ஆளுகளுக்கு அது மிகப்பெரிய செட் ஆகலாம். அப்படியே பயங்கரமா கனெக்ட் ஆகலாம். தாராளமா பாருங்க. நான் 6 எபிசோடு தான் முடிச்சிருக்கேன். 6லுமே கேரண்டியா சொல்றேன் நல்லா ஒர்க் ஆகும்னு. மிச்ச 4 இருக்கு முடிச்சிட்டு வேணா சொல்றேன், ஃபுல் ரிவ்யூவா சொல்றேன். சும்மா இருக்கும், நீங்க தாராளமா பார்க்கலாம். ஏன்னா தமிழ் டப்பிங் இருக்கு. ஆக்சுவலா கொரியன்ல பார்த்து சப்டைட்டிலோட பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் எனக்கு பிரச்சனையே என்னன்னா அவங்களோட கேரக்டர் எனக்கு ஒன்றியே போக மாட்டேங்குது ப்ரோ, கொரியன் கேரக்டர்ஸ். இல்ல அதான் சொல்றேன், 1-2 சீரீஸ் கஷ்டமா இருக்கும். நான் அதுக்கே சொன்னேன், மவுஸ் பாருங்க இல்லைன்னா சிக்னல் பாருங்க. அதை ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அடுத்து இந்த டனலோ மவுஸோ சிக்னலோ இந்த 3 பழக்கி விட்டுரும். பழகி விட்டுருக்க நீங்க உங்களுக்கு தெரியும், ஆஹா ஏன்னா வேர்ல்டுல இவங்க தான் சினிமா நல்லா எடுக்கிறாங்க போல, நம்ம தேவையில்லாத சினிமா நினைச்சிட்டு. அவங்க வந்து மேக்கிங்லாம் அவங்கள மாதிரி யாரும் எடுக்கவே முடியாதுன்னு அதை நான் வந்து ஏதோ ஒரு படத்துல வெப் சீரிஸ் பார்த்தேன், ஞாபகம் இல்லை கரெக்டா, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஆனா நல்லா செம்ம மேக்கிங் ப்ரோ அவங்க. இல்ல அதான் இது நீங்க ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங் இருக்கு. உங்களுக்கு 2-3 விஷயம் கஷ்டமா இருக்குங்க எப்பவுமே கொரியன் பாக்குறப்ப. நடிகர்கள் முகம் வந்து ஞாபகம் வச்சு கஷ்டமா இருக்கும், யாரு என்ன கேரக்டர்னு. ஆனா இதுல அந்த பிரச்சனை இல்லை. இல்ல அது எல்லாம் மத்த சீரீஸ்ல அப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த சீரீஸ்ல அந்த பிரச்சனை இல்லைங்கிறேன். இந்த சீரீஸ்ல எனக்கு தெரிஞ்சு கொரியன் சீரீஸ்ல எல்லாத்துக்கும் தனித்தனி முகம், அப்படியே கொஞ்சம் கூட சாயல் இல்லாத முகம் இருக்கிறது வந்து இந்த சீரீஸ் தான். சூப்பரா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல ராவு ரமேஷ், பிரகாஷ்ராஜ், நாசரு, அப்புறம் கிஷோரு, இவங்கெல்லாம் அந்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நம்ம ரிப்பீட்ல பார்ப்போம்ல. அது மாதிரி சவுத் கொரியால நான் பார்த்திருக்கிறதுல எல்லா பெஸ்ட் ஆக்டரும் இந்த இதுல ஏதாவது ஒரு ரோல் எடுத்திருக்கிறாங்க. அதாவது சைடு ரோல்ல வரவங்க போறா நமக்கு அது இவங்கெல்லாம் தனித்தனியா இருக்கிறனால நமக்கு எல்லாமே முகம் பதிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் படம் பார்க்குற மாதிரி. ஏன்னா எனக்கு கொரியால வந்து எதுக்கு ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆக முடியும்னா, எமோஷன் சீன்ஸ்ல அந்த அப்பா அம்மாங்கிறது அப்பா அம்மானே வரும். அதனால இன்னும் கொஞ்சம் அந்த அப்பா அம்மான்னு அவங்க அழுவும் போது நமக்கு அது இன்னும் ஈஸியா எமோஷனும் கனெக்ட் ஆகும். இதுல வந்து இந்த அம்மா கேரக்டர் ஒன்று வடிவமைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறப்ப நமக்கே அவங்கள மட்டும் கொஞ்சம் திட்டுற மாதிரி தான் இருக்கும்.
ஏன்னா சுயநலமா இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் போக போக வந்து அந்த கேரக்டர் மூலமா ஒட்டு மொத்தமா பேக் போனா இருக்குங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிறப்ப நல்லா இருக்கும். எனக்கு நான் வந்து எமோஷனலா ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன் அந்த படம், இந்த வெப் சீரிஸோட. ஓகே ஓகே. ஓனர் வேற கீழே பிரகாஷ் மெயிலே ப்ரோ, போட்டிருக்காங்க. ஹவு ட்ராமான்னு சொல்லிட்டீங்க, ஃபீல் குட்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் நம்ம கண்டென்ட். நான் பார்த்துட்டு நாளைக்கே வரேன், 10 எபிசோடையும் பார்த்துட்டு. இல்லை நானும் உங்களை மாதிரியே பேசுறேன். அனிமேகலை வந்திருக்காங்க. அப்ப பேச விட்டுருவோம், யாரும் பேச வேணாம். எல்லாம் நிப்பாட்டுங்க, அப்படியே நிப்பாட்டுங்க. மணிமேகலை அதோ நீங்க சொல்லி இதெல்லாம் ஓவரா இருக்கு. என்னது டெய்லி இப்படியே பண்றீங்க வரும்போதுலாம்? இல்ல எனக்கு நீங்க வேற என் பிள்ளைக்கு கண்ட்ரில ரொம்ப இருந்து வர்றீங்க. பிடிக்குங்க கொரியன் சீரியல். அதனால எனக்கு எனக்கு லிங்க் தரீங்களா? இல்ல எனக்கு நீங்க எல்லாம் எப்படி பாத்தீங்க? நான் சரியா கேட்கல, வேற ஏதோ கவன சிதறலா இருந்துச்சு. லிங்க்னு வேணும்னா நீங்க யார்கிட்ட கேட்கணும்? இங்க நம்ம ஸ்பேஸ்லயே பரணிட்ட மட்டும் தான் கேட்கணும். அவர் தான் அதுங்க லிங்க் பரணிய ஸ்பெஷலிஸ்ட். காணல, எங்க பரணி? அவர் இன்னைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை காரணத்தினால் விடுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இல்ல நீங்க எல்லாரும் பரணியை ரொம்ப போட்டு அடிச்சு, நான் ஃபர்ஸ்ட்ல வரும்போது பரணி கொஞ்சம் உற்சாகமா ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்த பரணியவே இப்ப காணல. ரொம்ப சமீப காலமா ஏதோ சோர்வாவே தூங்கிட்டே இருக்க மாதிரியே பேசிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு இல்ல அது காரணம் என்ன, நீங்க ஸ்பேஸுக்கு வரலன்னு சோக மாட்டார். ஒரு வாரம் 10 நாளா ஸ்பேஸ் கேட்காம இதெல்லாம் ஓவரே. நான் ரொம்ப 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 படுத்துறீங்க, எதோ காரணம் சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ உங்க ஸ்பேஸுக்கு நான் வந்து பேசிட்டு போனோம்னா நிறைய நல்ல விஷயம் நடக்குதுங்க. நான் என் பசங்களுக்கு தமிழே புரியல, திருக்குறள் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஸ்பேஸ்ல பேசுறது. அடுத்து 1 வீக்ல எங்க கவிஞர் வந்து திருக்குறள் எழுத போறேன், அதுவும் 18 வயசு பசங்களுக்கு புரியுற மாதிரி எழுத போறேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதே பாத்தீங்களா? மாதிரி அது காரணம் நான் சொல்லட்டுமா? தமிழ் புலவர் பிரகாஷ் மகாதேவ் கிட்ட இங்க இருக்கும்போது அதை கேட்டுட்டு போனா தமிழ்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. ஹலோ, நான் சொன்னேன் நான் இல்லாத எப்பங்க திருக்குறள் கிளாஸ்ல எடுத்தீங்க? அவங்க சொல்றாங்க, அவங்க கவிஞருங்கிறது வேற கவிஞரை சொல்றாங்க, வைரமுத்து சொல்றாங்க. ஏங்க நீங்க இப்படி வரீங்க? அவங்க வைரமுத்து தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கவிஞர். ஏங்க எங்களுக்கு தெரிஞ்ச கவிஞர் பிரகாஷ் மகாதேவ். சுகுமாரண்ணா, என்ன நான் இல்லாத டைம்ல திருக்குறள் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பிரகாஷ் அப்பப்போ சொல்லுவாரு ஒரு திருக்குறளோட அந்த அர்த்தங்கள்லாம் சொல்றாங்க. இது காமெடிக்கு சொல்லுங்க, உண்மையா சொல்றேங்க. முத நாள் ஏதோ அவசரத்துல வந்து லைக்காவாச்சும் படம் போட்டுச்சு, எங்க ஊர்ல படமே எடுக்கல அப்படி சொல்றேங்க. அடுத்த நாள் அறிவு தியேட்டர் அண்ணாக்கிட்டே நான் பேசினேங்க. தியேட்டர் அண்ணா, அக்கா படம் எடுக்கலைங்கக்கா, குட் பேட் அக்லி நீங்க வந்து ரொம்ப காசு சொன்னாங்கக்கா அப்படிலாம் சொன்னாரு. அடுத்த நாள் பாக்குற விளம்பரம் வருது, உங்க ஸ்பேஸ்ல பேசிட்டு போற. அடுத்த நாள் பார்த்தா 2 வாரம் போடுறாங்க படம். யாரோ கீழே அதர் லிசனர்ல யாரோ செலிபிரிட்டி நிறைய பேர் கேக்குறாங்க. அதர் லிசனர் இல்லங்க, ஹோஸ்டே வந்து செலிபிரிட்டி தாங்க. பிரகாஷ் மகாதேவ் வந்து அங்க சொல்லியிருப்பாரு. பிரகாஷ் உடனே கால் அடிச்சு பேசிட்டாருங்க. இல்லன்னா அவர் அன்னைக்கு நைட்டே பேசிட்டாரு. அது உங்களுக்கு சொல்ல வேணாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு பாக்குறாரு. நீங்க வந்து இங்க ஓப்பனா பேசிடுறீங்க. ஏதோங்க பரவாயில்ல. ரஞ்சித் பத்தி நான் ஒருக்கா பேசினேன், நீங்களா கூட ஐயோ நீங்கன்னு திட்டாதீங்க, எங்களையே திட்டுற மாதிரி இருக்கு. நீங்க அடுத்த நாள் பார்த்தா ரஞ்சித் கூட என் பேர்லாம் யூஸ் பண்ணி பேசுறாங்க. என்னவோ கனவுல நடக்கிற மாதிரியே இருக்கு. அது என்னதான் சொல்றாரெல்லாம் தெரியாது, ஆனா தமிழ் பிடிக்கும், மணிமேகலையில இருந்து கூட எடுத்துக்கோங்க அப்படின்லாம் ஒரு வசனத்தை சொல்றாங்க இல்லையா? அது எனக்கு கேட்கும் போது எனக்கு அது கற்பனையா கூட இருந்துட்டு போகுது. அது என்னைய சொல்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆயிடுது. அதனால உங்க ஸ்பேஸ்னால எனக்கு நிறைய நன்மை நடக்குதுங்க. அதனால ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் ரீரிலீஸ் உங்க ஊர்ல பண்ணணும்னா சொல்லுங்க, அரேஞ்ச் பண்ணி தருவாரு கண்டிப்பா பிரகாஷ். நான் கமெண்ட் போட்டிருக்கேன், ரெட் படம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெட் தான் வந்து உழைப்பாளர் தினம், உழைப்பாளர். அதுவும் ரெட் கலர் ஷர்ட் போட்டு எங்க தலை செம்மையா மாசா பாடுவாரு பாட்டு, எங்க கவிஞர் வர எழுதிருக்கிற பாட்டு. அடுத்த வாரம் ஒண்ணுன்னு சொல்லி ஒண்ணு வருது, அதை பாருங்க. ரைட்டு விடுங்க. மணிமேகலை வந்து புது படம் எனக்கு நிறைய வருதுங்க. புது படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. அடுத்த வாரம் ரெட்ரோ வருது, ரெட்ரோ பாருங்க. என்ன சொல்ல வர்றாருன்னு இது என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. ரெட்ரோ அடுத்த வாரம் படம் வருது அப்படின்னா அடுத்த வாரம் எல்லா படமும் உங்க ஏரியால ரிலீஸ் பண்றாருன்னு அர்த்தம். ஓ, இவரும் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காரா பிரகாஷும்? தெரியாதா உங்களுக்கு? ஏங்க மனசாட்சி இல்லாம விடுங்க, சுமார் ப்ரோ. அவங்களும் சீரியஸ் ஏதாவது எடுத்துட்டு போறாங்க, அது பாட்டு சீரியஸ் எடுத்துட்டு போச்சு, விடுங்க. சரி, நீங்க ரெட்ரோ பத்தி ஒண்ணு கேட்கணும். நான் உண்மையாவேங்க எந்த படமும் இப்ப தங்கலான் படம்லாம் நான் ட்ரைலர் கூட பாக்கலைங்க. ஒண்ணுமே பார்க்காம தாங்க நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப வருஷம் பிரேக்குக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்த படம் தங்கலான் தான், இங்க சுவிஸ்ல சொல்றேன். அது மாதிரி எனக்கு நான் எந்த படத்தோட ட்ரைலரோ பாட்டோ எதுவுமே பார்க்க மாட்டேங்க. அப்படியே குருட்டு மெனிக்கு போயிட்டு தான் ஒரு படத்தையே பார்ப்பேன். அதுல விதிவிலக்கு மட்டும் எங்க தலை மட்டும்தான். அது மாதிரி ரெட்ரோல நான் எதுவுமே பார்க்கல. நீங்க என்ன ரெட்ரோ பத்தி இவ்வளவு நெகட்டிவ் வருது அது இதெல்லாம் பேசுறீங்க? பாவங்க அந்த மனுஷன் சூர்யா ஜோதிகா, ஏன் இப்படி எல்லாரும் அடிக்கிறாங்க அவங்கள? அவங்க உண்மையாவே நல்லது தானுங்களா பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்க பாட்டுக்கு என்ன நெகட்டிவ் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க.
நீங்க சொன்னீங்களே மணிமேகலை ரொம்ப நல்லது பண்றாருன்னு, அதனாலதான். இல்ல அதான் எனக்கும் புரியல. என்னாச்சுன்னே தெரியல. என்ன என்ன செஞ்சாலும் ஓட்டுறாங்க, ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கும்போது அது வித்தியாசமா இருக்கு. ஆனா நான் எதுவுமே பாக்குறது இல்ல. ரொம்ப ரெட்ரோட இது ரொம்ப பாராட்டுகள் வரவும் அந்த இது மட்டும் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப. என்ன சொல்லுவாங்க அது ட்ரெய்லரா? ஆமா ட்ரெய்லர் பார்த்தேன். ஆனா நீங்க இது மாதிரி ஒண்ணுமே பார்க்காம போய் பாருங்க. அதுதான் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஆராய்ஞ்சு, ரொம்ப எதிர்பார்த்து அப்படிலாம் போனாதான் ஏமாற்றமே கிடைக்கும். எதுலயுமே பெருசா ஈடுபாடு வச்சுக்காம, பெருசா மைண்ட செட் அந்த மாதிரிலாம் ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு படத்த பார்த்தீங்கனாலே ரொம்ப விமர்சிக்க தோணாது. இப்படிதான் யாருமே கேட்காம கூட நான் பாட்டுக்கு அட்வைஸ் அள்ளி வழங்குவேன். அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. பிரகாஷ் பிரதர், ரஹ்மான் வந்துட்டு தபிலேக் தவிர வேற எதனா படம் நடிக்கிறாரா? படத்துல மியூசிக் பண்றாரா? பிரதர் என்ன பேட்டி கேட்டீங்க புரியல. ரஹ்மானோட ரஹ்மான். லைன் கேக்குறாரு. ஆ, இல்ல இப்பயும் 2 பேரும் பேசி எனக்கு ஒன்றும் கேட்கல, தெளிவா கேட்கல. இல்ல ப்ரோ, ஏஆர் ரஹ்மான் வந்து தக்லைஃப் தவிர வேற ஏதாவது படத்துக்கு மியூசிக் பண்றாருன்னு கேக்குறாங்க. அடுத்து 2 படம் பண்றாரு. தனுஷ் படம் மாரி சிராஜ் படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர். அடுத்து இன்னொரு படம் ஒன்று பண்ணிருக்காரு. ஐயோ, தனுஷோட ஹிந்தி படமும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். அது போக இன்னொரு படம் ஒன்று பண்றாரு, தமிழ்லயே பெரிய படம் ஒன்று. இருங்க ஞாபகம் வந்தோன்னு சொல்றேன். பிரகாஷ் இவங்க படம் எப்போ வரும்? டைரக்டர் ராமோட படம் ஒண்ணு வரும்ல, அந்த படம் பேர் என்ன மறந்து போயிட்டேன். பாட்டி கூட எங்க மதன் கார்கே எழுதியிருக்கு. அந்த 7 படம் கடல் எப்போ 7 வரும்? மலை. ஆனா அதுக்கு பதில் அஜித் குமார் சொல்லுவார். என்னது? ஏங்க உண்மையாவே உங்க ஏங்க, பேர் அந்த அஜித் குமாரா இல்ல அந்த ப்ரொடியூஸ் இது புனை பெயரா? ஏங்க என் பேர் உண்மையாலுமே அஜித் குமார் தாங்க. அந்த படம் எப்போ வரும்னு அந்த படம் ப்ரொடியூஸுக்கே தெரியாதுங்க. அதாங்க உண்மை. இது இன்னும் வம்பா இருக்கு. எங்க தலைக்கு இப்படிதான் ப்ரொடியூசர் அமையறாங்க. நல்ல ப்ரொடியூசரே அமைய மாட்டேங்கிறாங்க. ஐயோ ப்ரொடியூசர் அது கீழே இருந்து கேட்க போறாங்க. ஏங்க, 7 கடை 7 மலை தானே கேட்டீங்க? இல்லங்க, எனக்கு என்ன, நான் எப்படியாவது சாப்பிடுற இடம் வந்துங்கிற மாதிரி எப்படி பார்த்தாலும் எங்க தலைப்படம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் தெரியுங்களா உள்ள. ஏங்க உண்மைதாங்க சொல்றேன். விடாமுயற்சி லைக்கான பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி நினைச்சா எங்க தலைப்படத்தை எப்படி கரெக்டா வந்து ஒரு நாங்க எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தோம் பொங்கல் ரிலீஸ் எப்படி ஏமாத்துனாங்கல்ல, அது மாதிரி எங்க தலைக்குன்னே அமையுதுங்க. நல்ல மத்தவங்களுக்கு எல்லாம் ஈஸியா அப்டேட் கொடுக்குறாங்க. நாங்க போய் கெஞ்சி புரியலையே, கெஞ்சி மைத்திரி கூட தான் ஏமாத்துனாங்க. மைத்திரி மட்டும் திட்ட மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு தான் திட்டணும், எல்லாரையும் தான் திட்டணும். ஏங்க ஆனாலும் நீங்க ரொம்ப பார்ஷாலிட்டி பாக்குறீங்க லைக்காக்கும் மைத்திரிக்கும். ஐயோ உண்மையா நீங்க அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. லைக்கானாவது எனக்கு கொஞ்சம் அது என்ன சொல்றது, கொஞ்சம் இது இருக்கு, அறிமுகம் இருக்கு. நிறைய நிறைய படத்துல பாத்துருக்கோம். அவங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது. தெலுங்கு ப்ரொடக்ஷன் வேற சொல்றீங்க, எனக்கு தெரியாது. நான் அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் பெரிய செலிபிரிட்டி இல்ல. அதுக்காக அவங்கள நான் குறைச்சு மதிப்பிடுறேன்னு இல்ல. எனக்கு அவங்களெல்லாம் தெரியாது. இல்ல பிரகாஷ், இன்னொன்னு கேட்கணும். ஏன்னா யாருமே பேசாம இருக்கீங்க. எங்க தோழரை என்ன பண்ணீங்க? எங்க தோழரையே உங்க ஸ்பேஸ்க்கே வர மாட்டேங்கிறாரு. நான் வேற அவரு போய் கமெண்ட் போட்டு என்ன பிளாக் பண்ணி வச்சிருந்தாரு. இப்பதான் என்ன நான் கேட்காம பிளாக் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. நீங்களும் என்ன பண்ணீங்க? உங்க ஸ்பேஸ்க்கு வர மாட்டேங்கிறாரு. ஆனா சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுட்டு இருக்காருங்க அவரு. இந்த மாதிரி பிளாக் பண்றதுலாம் எதுக்கு பிளாக் பண்றாருன்னே தெரியல. சின்ன 1வது பசங்க படிக்கிற பசங்க மாதிரி ஏதாவது ஒண்ணா பிளாக் பண்ணி விட்டுறாரு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கௌரவம் படம் பார்த்தாங்க. அவரை நாங்க ஒண்ணும் பண்ணலங்க. அவர்தான் படம் நல்லா இருக்குன்னு சொன்னா திட்டுறாருங்க. அப்படிதான் நானும் கடுப்புல போய் கமெண்ட் போட்டு பிளாக் பண்ணிட்டாரு. சொல்றேன், ஒரு வருஷமா பழகி இருக்கோம். இவங்க என்னத்துக்காக அந்த கமெண்ட் போடுறாங்க? அப்பெல்லாம் இல்ல, சின்ன பசங்க மாதிரி 1வது படிக்கிற பசங்க மாதிரி நீ கமெண்ட் போடுறியா, நான் உன பிளாக் பண்ணுவேன் பிளாக் பண்ணிட்டு போறாரு. இதுல மெச்சூரிட்டி பத்தி பேசுறாரு. அவர் வரட்டும், அவர் வந்தா நான் நல்லா கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். ஆனா வரமாட்டேங்கிறாரு, தப்பிச்சு ஓடி போயிடுறாரு.
ஏங்க பல பேர்த்தோட இருங்க இருங்க நீங்களே சொல்லிடுறீங்களேங்க. ஏதோ லிசனர்ல கேட்டுட்டு இருப்பாரு, நாளைக்குன்னு ஏதாவது வரும்போது கேட்பாரு இருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நான் சின்ன பிள்ளைத்தனமா உங்களை எல்லாம் பேச அனுபவிச்சதுனாலதான் நீங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு திட்டினாரு. அது மாதிரி நான் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கமெண்ட் போட்டுருவேன். எனக்கு உண்மையா தோன்றதை நான் போட்டுருவேன். நான் இவங்க பெரிய செலிபிரிட்டி, இவங்க இப்படி அவங்க அப்படிலாம் யோசிச்சுலாம் நான் போடவே மாட்டேன். அந்த மாதிரி நான் அப்படி போட்டு டக்குன்னு பிளாக் பண்ணிட்டேன். நான் அதான் போய் சொல்லணும்னு இருக்கேன். ஆனா அன்னைக்கு நான் விளக்க சொல்லிட்டேன். நான் என்னத்துக்காக அந்த கமெண்ட் போட்டேன், விளக்க சொன்னா அந்த விளக்கம் அவருக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பிளாக் எடுத்தாரு. ஆனா இந்த சின்ன பிள்ளைத்தனமா பிளாக் பண்றதுக்கு போயிட்டு ஒருக்கா பேசணும், அது வந்து ரொம்ப தப்பான செயல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. நீங்க மனசுக்குள்ள பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ஸ்பேஸ்னா ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தானே, கேட்கட்டும். அதுக்கு எதுக்கு இன்னொரு வேலை போய் பேசணும், இதுலயே கேட்டுக்கிட்டோம். ஏங்க நாங்க எந்த ஸ்பேஸ் போட்டாலும் அவருக்கு இன்னும் வந்தாருன்னா ஒரு 4 பேர் மேல வந்துட்டு அது வேற சொல்றாங்க, ஏங்க என்ன பிளாக் பண்ணிட்டாருங்க இந்த காரணத்துக்கு, கொஞ்சம் அன்பிளாக் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் வேற போச்சு. அதுதாங்க நிறைய வாட்டி கேட்டேன். இந்த ஸ்பேஸ்ல நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஒருத்தங்க வந்து மைக் வச்ச சோழர் என்ன ஏங்க பிளாக் பண்ணீங்க, நான் பாவங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் கேக்குறாங்க. அதான் இனிமேலாச்சும் பிளாக் பண்ணாம இருங்க, மியூட் போட்டு போலாம்ல அவங்கள. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையில கேட்டுட்டு உடனே மணிமேலே தேடி போய் பிளாக் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பண்ணா பண்ணிட்டு போட்டா, அந்த மாதிரி பண்ற செலிபிரிட்டி சகவாசத்துல நமக்கு எதுக்கு? அவர் செலிபிரிட்டி லிஸ்ட்ல தான் வச்சிருக்கீங்களா நீங்க? பின்ன இல்லையா செலிபிரிட்டி இல்லையா? டாபிக் சேஞ்ச் பண்ணுங்க. பிரகாஷ் ப்ரோ டென்ஷன் வேற இல்லாதவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது. அடடா பாருடா, உங்க ஸ்பேஸ்ல என்னென்ன மாதிரி பேசுறீங்க, நீங்க வந்து இந்த மாதிரி ஐயோ இல்லாதவங்களை பத்தி பேசக்கூடாதாம். இதெல்லாம் ஓவரால் நாங்க ஸ்பேஸ்ல வந்து அவதூறு பரப்புறீங்க. நாங்க இல்லாதவங்களை பத்தி என்னைக்கு தப்பா பேசியிருக்கோம்? இன்னைக்கு ஏன் இல்லாத கமலஹாசன் பத்தி பேசுறீங்க, ஏன் இல்லாத அஜித் குமாரை பத்தி பேசுறீங்க, இல்லாத எல்லார பத்தி தான் பேசுறீங்க. அவங்க எல்லாம் மனிதர்கள். அதுக்காக புரியலையே, அதுக்காக அவங்கள ஸ்பேஸ்க்காக கூட்டு வர முடியும்? ஏன் கீழ இருந்து கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க அதாரில் உட்காந்து கேட்டுதான் இருப்பாங்க. இதே கமலஹாசன் ஏகே எல்லாம் வந்து அதர்ல சென்ட்ரல் கூட நம்ம பேசுறத கேட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க நம்மளை பத்தி, நம்ம எங்க உலக நாயகெல்லாம் கேட்பாரு. எங்க கவிஞர் போய் சொல்லுவாரு, எங்க உலக நாயக் கேட்பாரு, நீங்க என்ன எங்க உலக நாயகனை பத்தி தப்பா பேசாதீங்க. யூஸ் பண்ண வேணும்னு சொல்லி உண்மையிலே நாயகனா மாறிட்டாரு. நீங்க ஏங்க உலக நாயகன் இருக்காருனாலே அங்க வந்து பல செலிபிரிட்டி கேக்குறாங்கன்னு அர்த்தம். ஏங்க உண்மையாவே நான் கேட்டேங்க பிரகாஷ் கிட்ட, எங்க தலைய போட்டோ எடுத்தீங்களாமே திருச்சிக்கெல்லாம் வந்தப்ப, நீங்க தான் எடுத்தீங்க, அதுவும் எங்க தலைகிட்ட எல்லாம் பேசுனீங்களா சொல்றீங்க, அந்த போட்டோ போடல அப்படிலாம் கேட்டேங்க. கண்டுக்கவே இல்லைங்க. தலை கூட ஃபுல்லாவே வந்து கடைசி வரையும் வந்துட்டு அந்த ஷூட்டிங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்ததே அவர் தான் திருச்சியில. பூசணிக்காய் உடைச்சதே அவருதாங்க. அதுவும் கடையில இல்லைன்னு சொல்லி அவர் வீட்டுல இருந்த பூசணிக்காய் எடுத்துட்டு வந்து உடைச்சாரு. தெரியுமா உங்களுக்கு? சும்மா ஒரு அளவுக்கு தான் எல்லாமே, அதுக்கு மேல ரொம்ப வச்ச ஏங்க அவரோட போட்டோ எடுக்கிறது என்னங்க, அவரே கூப்பிட்டு எடுத்தாரு. இல்ல உண்மை என்னன்னா அவர் பக்கத்துலயே தான் இருந்தாரு. அது வந்து உண்மைதான், அது அவருக்கே தெரியும். பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு, நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு ஸ்பேஸ்ல. ஆனா அவருக்கு போட்டோ எடுக்கணும்னு தோணலையா? ஏன்னா என்னோட அனுபவத்துல நான் சும்மா பாத்துக்கிட்டே இருந்தேன். என்னைய பாத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு போட்டோ எடுக்கணுமா, வாங்க பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டேன். போட்டோ எடுத்து அப்ப என்கிட்ட ஒரு மொக்க கேமரா இருந்துச்சு, இருக்கிறதுல ஒஸ்ட் கேமரா. சோ அதுல நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன் ஒரு போட்டோ. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு விசேஷ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாரு. வெற்றின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டு, சைதி துரைசாமி பையன், அவரோட பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்திருந்தாரு வீட்டு பக்கத்துல. உங்களுக்காச்சும் அட்லீஸ்ட் மொக்க கேமராவாச்சு. நாங்கெல்லாம் என் தலைவியை பார்க்கும்போது கையில ஒண்ணுமே இல்லை, சும்மா போய் மீட் பண்ணிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வர அளவுக்கு தான் சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்பெல்லாம் மொபைல் கூட இல்லை, இருந்திருந்தா தலைவி கூட ஒரு போட்டோ எடுத்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் டிபி மாத்தாம வச்சிருப்பேன். சமந்தா ப்ரோ, சமந்தா விக்ரமி ஒட்டுக்கா பார்த்தேன் தெரியுமா? பதில் சொல்லிக்கிறாங்க பாருங்க. நான் மொக்க போடுறேன், கிரிஞ்சா பேசுறேன் அப்படின்னு கீழே கமெண்ட் போடுறவங்க பிடிக்கலன்னா மியூட் போட்டுக்கோங்க. நான் பேசுறது மொக்கையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ விட்டு வெளியே போங்க. எனக்குலாம் அறிவுரை சொல்லாதீங்க பிரதர், சரியா? பிடிக்கலன்னா எதுக்கு, உங்ககிட்ட வசதி இருக்கு, மியூட் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க ஸ்பேஸ விட்டு வெளியே போயிட்டு என்னோட ஸ்பீக்கர் நான் கீழே போனதுக்கு அப்புறம் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி கமெண்ட் போட்டு எக்ஸ்ட்ரா நான் வேற உங்களுக்கு எல்லாம் பதில் போட வேண்டியிருக்கு.
அதனால தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் வரதே ரொம்ப கம்மி ஸ்பேஸுக்கு. வரும்போதெல்லாம் கிரிஞ்சா பேசுறீங்க, மொக்கையா பேசுறீங்க. இது மாதிரி எத்தனை வாட்டி தான் அட்வைஸ் பண்ணுவீங்க? சரியா? இனிமே சிரிச்சுனே பண்ணாதீங்க. சிரிச்சுனே திட்டுறதுக்கும் வந்து தனி இதுவுங்க, டேலண்ட்டுங்க. இல்ல அவரு எம்எஸ் வந்து நம்ம நண்பர் தான், அவருக்கு நானே அகேன்ஸ்ட் அந்த விஷயத்துல இல்லைங்க, நான் நிறைய வந்து வாட்டி பேசுறேன் bro. பண்றாங்க. நான் போன தடவை வந்து பேசினா கிரிஞ்சா பேசுற சொல்றாங்க. அது உங்களுக்கு தாங்க எல்லா தொழில்நுட்ப வசதி அதாவது இருக்குல்ல. நான் உங்களுக்கு பேசுனா தான் மியூட் பிரச்சனை, அவர் போட்டுக்கோங்க. இருக்க நான் பேசிக்கிறேன் ப்ரோ. நீங்க மேலேயே வர மாட்டேங்க, கீழே அப்புறம் உட்காந்து கமெண்ட் வேற போட்டீங்க. மேல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க தான் பேசுங்க ப்ரோ. சரி சரி, ஏதோ ஏதோ இந்த ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட்னு எல்லாரும் எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கறதுனால இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அடாவடித்தனமா பேசிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நான் ஏதோ சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். பாய். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். பாய். நான் காலேஜ் முடிக்கிற டைம் போயிட்டு இருக்கிற டைம்ல 10 ஷூட்டிங் இங்கதான் பண்ணாங்க. அவினாஷி டு கோயம்புத்தூர் ஃபுல்லா 10 ஷூட். ஃபீல் பண்ணுவீங்களா ப்ரோ? புரியல மாவீரன். இல்ல பெண்கள் வந்து பேச ஆரம்பிச்சா பிரகாஷ் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு, மியூட்ல போயிடுறாரு. அந்த அவங்க யாரு முன்னாடி ஒருத்தவங்க வருவாங்க, டெசிகரும் இன்னும் கௌரிகள் மணிமேகலை இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்தாரு, மியூட்ல போயிடுறாரு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு மாவீரன் ப்ரோ. சொல்லுங்க bro. ஸ்டார்டிங்ல ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு, 6 மாசம் முன்னாடி ஒரு வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு, 3 மாசம் முன்னாடி ஒரு இருந்துச்சு, இப்போ ஒரு வாரம் 10 நாள் டோட்டலா வேற ஆள் பேசுற மாதிரி இருக்கு. வாய்ஸுக்கு என்னதான் ஆச்சு? வாய்ஸுக்கு ஒன்றும் ஆகல, ஹெட்போனை மாத்திட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஆமா, ஒரு டைம் ஒரு ஹெட்ஃபோன். இல்ல ப்ரோ, இந்த கேள்வி நீங்க பதில் அதுக்கு சொல்லுங்க. எந்த கேள்விக்கு சொல்லுங்க, கேள்விக்கு என்ன திரும்ப? ஸ்பீக்கர்ஸ் உமன்ஸ் வந்தாலே மியூட்ல போயிருவீங்க. அது வேணா உண்மைதான், ஆனா தனி காரணம். ஆமா, நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு இப்ப டிஎம் பண்றேன். அதை பார்த்ததுல இருந்து ஒரு அதிர்ச்சி. 3 நாளைக்கு முன்னாடி நடுராத்திரி 2 மணிக்கு எடுத்தேன் அந்த ஸ்கிரீன்ஷாட். அனுப்புங்க first. என்ன என்ன இல்ல, அனுப்புங்க எல்லாரும் பாப்போம், முன்னாடி அனுப்புங்க. எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். மக்களே ஒரு 10 நிமிஷம் தான் நீனும் ஒருத்தவங்க ஸ்பேஸ் பண்ணாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சிருக்காரு. இவரும் இவரோட ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன், 2 பியூட்டி கைடி அவங்களை ஃபாலோ இல்ல பண்ணி புரியல, வச்சிருக்காரு. மீனப்பட்டி புரியல. மாவீரன் மைக்க பக்கத்தாடி வச்சு பேசுங்க, ஒரு மாதிரி ஆசிலேஷன்ல கேக்குது. இப்ப எனக்கு கேக்குதா ஒண்ணுமே bro? நீங்க பேசுறதே கேட்கலங்க. இப்ப கேக்குதா? இப்பதான் ஏதோ இப்பதான் உங்க வாய்ஸ்லயே கேக்குது. அப்பா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நம்ம பேசுறது ஒரே ஒரு நாள் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசணும், மீனப்பட்டியை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் 2 பியூட்டி கைடியும் அவங்களை ஃபாலோ ஏங்க, பண்ணி. நானும் விஷால் முறையெல்லாம் முன்னாடி நைட் 2 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். உள்ள வந்தாங்க, யாரு ஃபாலோ பண்ணிருக்கான்னு போய் பார்த்தேன். பார்த்தா இது 2 பேரும் மெயினா நாங்க இருக்கோம் அந்த அரண்மனை படத்துல மாதிரி. நாங்க தான் திருடாங்க, எங்களை பிடிக்கும். ஒரு இந்த சிரிட்டாக் நீங்களாவது பரவாயில்ல, ஸ்பீக்கர்ஸ் இருக்கீங்க, அவங்க எல்லாம் சொல்லி சிரிச்சிருக்காங்க. கீழே லிசனர்ஸ் எத்தனையோ பேர் அவங்கள ஃபாலோ பண்ணிருக்காங்க, அவங்க சொல்லி சிரிச்சிருக்காங்க. 5 நிமிஷம் தானே நம்ம இவ்வளோ ஃபாலோவர்ஸ் அப்படின்னு விசாரிச்சுட்டு மானத்தையே வாங்கிட்டீங்க பாய்ஸ். என்ன பாய்ஸ் தெரியல. இந்த விஷயத்துல பரணி தெரியும். இல்ல இத பத்தி என்ன பேசலாம், ஆனா இன்னைக்கு பேச முடியாது. ஒரு நாள் பேசுவோம், டீட்டெயிலா சொல்றேன். வீக்கெண்ட்ல பேசுவோம். ஓகே ப்ரோ. சரி ரைட்டு, நீ பேச முடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ. நேற்று கிரிக்கெட் பேசிட்டு இருந்தேன், எனக்கும் கண்ணை கட்ட ஆரம்பிச்சிச்சு, அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம்
நான் போனதுக்கப்புறம் எது பேசிருக்கேன்னு பார்த்தேன் எனக்கு இருந்துச்சு. இல்ல அதான் இன்னைக்கு அது மேட்ச் ஆச்சும் பார்க்கலாம் தான். எதை யாரும் பேச ஆளக்கானா அது ஒண்ணு பரணி இல்ல பாக்குற மாதிரி மேட்ச் போலியே. இல்ல நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக தான். சரி, நாளைக்கு சந்திப்போம். பாய். பாய் பாய் பாய்.